ஹாய் பசங்களா, ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளோட ரீநீட் 2026 ஒழுங்கா போகல. இந்த 2026 எக்ஸாம் அப்போ உங்களோட மார்க் என்ன, உங்க லெவல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா நம்மளோட எய்ம் வந்து 650+ அப்படின்றது இருக்கும். கொஸ்டின் பேப்பர் லெவல் டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னா 550+ ஆக இருக்கும். இதை நான் எப்பயுமே சொன்ன ஒரு விஷயம். அண்ட் எஸ், நம்மளுக்கே தெரியும் காம்படிஷன் எல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது சரிங்களா. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 2027 எனக்கு ஒரு சீட் வேணும்னா ஈஸி கொஸ்டின் பேப்பர் இருந்தால் உன் கட் ஆஃப் மார்க் 670+ சேஃபாக இருக்கும் சரிங்களா. 670+ சேஃப் ஸ்கோர். இங்கே ஒரு 570+ கிட்ட இருந்தால் சேஃப் ஸ்கோராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் நீங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ டிம்கி அடிச்சிங்க அப்படிங்கிறது. அப்ப யோசிச்சு பாரு, நான் முன்னாடியே சொல்ற மாதிரி ஒரு நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். நீ ஒரு 220 மார்க்ல இருக்கியா, 220 மார்க்ல இருக்கிற ஒன்னால மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும். 220 மார்க்ல இருக்க நீங்க வந்து 500 மார்க் வரைக்கும் போயிருக்க முடியும். 440 மார்க், 460 மார்க், இதெல்லாம் நான் நிறைய ஸ்ட்ராட்டஜில சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஈவன் இங்க வந்து காட்டுறேன். ஓகே, சரி நல்லா பாரு. லெஸ் தென் 200 மார்க் இருக்கா, நான் தெளிவா சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருக்கேன் சார், நீங்க வந்து பயோல பிவைக்யூ என்சிஆர்டி மட்டும் பாருங்க. ஸோ பயோல 300, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 80. ஸோ 460 மார்க் வரைக்கும் போக முடியும். 200 to 500 இருக்கீங்களா, 500+ வாங்குறதுக்கான வழி என்ன, 500+ இருக்கா, 620 போறதுக்கான வழி என்ன. சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சுன்னா 560 வேணும். ஆனா நீங்க சொல்ற பிளான் வச்சு 460 கூட வராது. அப்போ உங்க பிளான் வந்து வேஸ்டா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா 20 days, 30 days, 15 days இருக்கிறப்ப கொடுத்த ஒரு பிளான். நம்மள்ட்ட எவ்வளவு டேஸ் இருக்கு சார், 1 year இருக்கு. இந்த 1 yearல நீங்க வந்து எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, சார் நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர் சார், பாஸே ஆகல சார் நீட் எக்ஸாம்ல, 100 விட கம்மியான மார்க் வருது, பட் நான் டிட்டர்மைண்டா இருக்கேன், டாக்டர் ஆகணும். சரி, எனக்கு 200 மார்க் வருது, எனக்கு 300 வருது, 400 வருது, 500 வருது, irrespective of your mark, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. நீங்க 1 year எங்க கூட டெடிகேட்டடா இருக்கீங்க. ஓகேவா. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண போறீங்க. நான் இதை படினா படி, டெஸ்ட் குடுனா குடு, அனலைஸ் பண்ணா பண்ணு, நான் என்ன சொல்றேன்னா அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ உங்களோட மார்க் இந்த எக்ஸாமுக்கும் அடுத்து வாங்க போற எக்ஸாம் சம்பந்தமே இருக்காது. நான் சொல்ற ஒரு விஷயம் ஞாபகம், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பீங்கன்னா, சார் ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது சார், கொஞ்சோண்டு மார்க்ல போயிடுச்சு, ஜிஎம்சி போயிடுச்சு, எனக்கு மேனேஜ்மெண்ட் கிடைக்குது, பேசாம மேனேஜ்மெண்ட் சேர்ந்துருவா. மேனேஜ்மெண்ட் சேர்ந்தீங்கன்னா வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு இல்லை, மொத்தம் 5 வருஷம் சேர்த்து வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா மினிமம், 5 வருஷம் சேர்த்து 50 லட்ச ரூபா. அப்பா அம்மா பாத்தீங்கன்னா செலவு போக அவங்கள்ட்ட மாசம் 2 லட்ச ரூபா கையில நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா 10 லட்ச ரூபா உங்களுக்காக ஃபீஸா கட்ட சொல்லலாம் வருஷம் வருஷம். பேரண்ட்ஸோட இன்கம் அந்த அளவுக்கு இல்ல, சரி, ஏதாவது பேரண்ட்ஸ்ட வந்து செலவு போக, வீட்டு செலவு போக பேரண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா 20 லட்ச ரூபா வருது அப்படின்னா அதுல 10 லட்ச ரூபா தாராளமா உனக்கு மேல செலவு பண்ணலாம். ஓகேவா. சார் பேரண்ட்ஸோட இன்கமே ஒரு 12 லட்ச ரூபா, அதுல வீட்டு செலவே பாத்தீங்க அப்படின்னா இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 லட்சம் 8 லட்சம் போயிருதுன்னா அவங்களால இந்த ஃபினான்ஸை பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க லோன் எடுத்து படிப்பீங்க. நிறைய பேர் கெத்து நினைச்சுக்கிட்டு இருக்கனால என் சொந்த காசுல படிச்சேங்கிறது வேற, லோன் எடுத்து படிச்சேன் வேற. இப்ப நான் வந்து சொல்லலாம், நான் வந்து டியூஷன் எடுத்து வேலைக்கு போய் சொந்த காசுல படிச்சேங்கிறது வேற. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நான் லோன் எடுத்து படிச்சது என் சொந்த காசு தானே. அது வந்து நீ எப்போ வரைக்கும் லோனை கட்டி முடிக்க போறியோ அது வரைக்கும் அது உன் சொந்த காசு கிடையாது. ஓகே, அப்ப நீ யார்கிட்டயும் கடன் வாங்கி தான் படிச்சிருக்க. அப்ப நீ கடன் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு கேட்டா என்கிட்ட ஒர்த் இல்ல. இன்னும் யோசிச்சு பாரு, 1 year கழிச்சு நீ அதை விட நல்ல ஜிஎம்சி போக முடியும். சரியா, நீ இப்ப ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சீட் போற அப்படின்னா 1 year நீ டைம் கொடு. ஒன்னால என்ன பண்ண முடியும், 1 year நீ டைம் ஒதுக்குறனா ஒன்னால மேனேஜ்மெண்ட் சீட்ல இருக்கிற ஒண்ணுக்கு இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குது, ஒன்னால டெஃபினெட்லி மேனேஜ்மெண்ட் சீட்ல இருந்து ஜிஎம்சி வாங்க முடியும். 100% வாங்க முடியும், 100% வாங்க முடியும். பட் ஒழுக்கமா இருக்கும், திமிர் எடுத்து அலையக்கூடாது. சரியா, அதெல்லாம் சார் சொல்லிட்டார்ல வாங்கிட முடியும்னு சொல்லி நீ படிக்காம சுத்தக்கூடாது, இன்னும் ஹார்ட் ஒர்க் போடணும்.
லாஸ்ட் இயர் வந்து சிவபிரகாஷ் உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த பையனுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்கிற அளவுக்கு வந்துச்சு. அவங்க வீட்லயும் சார் வாங்கி கொடுத்துட்றோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், லோன் வச்சு படிச்சுக்கலாம், இல்லை நகை வச்சிடுறோம், வீடு வித்துடுறோம். நல்லா பாரு, இந்த வருஷம் 1 இயர் அந்த பையன் ஹார்ட் ஒர்க் பண்ணான்டா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கன்ஃபார்மாக ஜிஎம்சி கிடைக்க போகுது. ஓகே, இதே மாதிரி என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கதை இருக்கு. மதன் ராஜ் ஆகலாம், அவனுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கிடைச்சிச்சு, நான் வேணான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஜிஎம்சி வாங்கினா. ஓகேவா? அதுக்காக எல்லாருக்குமே அதே சுச்சுவேஷன் கேட்டா இல்ல. ஏன்னா இப்ப ஒரு பொண்ணு இருந்தா, ஓகேவா, பூஜா ஸ்ரீன்னு நினைக்கிறேன், அவ பிஎஸ்சி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுக்கெல்லாம் ஜஸ்ட்ல கட் ஆஃப் போச்சு. ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு 600 மார்க் எடுத்தா, கட் ஆஃப் 602ல முடிஞ்சிருச்சு. இது வந்து 2023ஓட கதை. 2024ல அந்த பொண்ணு 645 650 கிட்ட எடுத்தா 2 மார்க்ல கட் ஆஃப் போயிடுச்சு. ஓகேவா? இது 2024. அப்ப அந்த பொண்ணே ஃபெட் அப் ஆயிட்டா, சார் இதுக்கு மேல என்னால முடியல அப்படிங்கிறப்ப, சரிம்மா ஜிஎம்சி போங்க, சரி மேனேஜ்மெண்ட் கூட எடுத்துக்கோ. பட் நீ யோசிச்சு பாரு, 1 இயர் நீங்க உட்காந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா, 1 இயர் நீங்க உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா, 50 லட்ச ரூபா நீ சேவ் பண்ண முடியும். ஸோ நீ சப்போஸ் சார் நான் டாக்டர் ஆகிட்டு 1 இயர்ல 50 லட்சம் சம்பாதிச்சிருவேன்னா ஓகே. சம்பாதிக்க முடியுமா? இல்லை. ஓகேவா? நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லடா டாக்டர் லைஃப் 3 லட்சம் 4 லட்சம் ரூபா சம்பளம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஆனா மட்டும்தான் உண்டு. சரியா? அப்ப முக்காவாசி பேர்லாம் 30,000 40,000 50,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீ இருக்கிறப்ப நீ 50 லட்ச ரூபா லோன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, அதை கட்டி முடிக்க எவ்வளவு வருஷங்கள் ஆகும்? ஓகேவா? நீ யோசிச்சு பாரு, உனக்கு 50,000 சம்பளம் வருது, ஜாயின் பண்ற 50,000 சம்பளம் வருது. அந்த 50,000 நீ அப்படியே லோனுக்கு கட்டுறனா கூட வருஷத்துக்கு ஒன்னால 6 லட்சம் வேணாம், 1 லட்ச ரூபா உனக்கு செலவுக்கு போயிருச்சு. அப்ப வருஷத்துக்கு நீ 5 லட்ச ரூபா கட்டுவ. அப்ப இந்த 50 லட்ச ரூபா லோன் வந்து எந்த விதமான வட்டி இல்லாம வந்தாலும் நீ கட்டி முடிக்கிறது உனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 10 வருஷம் ஆகும். நீ யோசிச்சு பாரு, அந்த 10 வருஷம் உன்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. உனக்கு திடீர்னு ஒரு கிளினிக் திறக்க ஆசை வருது, நான் என்னால கிளினிக் திறந்து நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஷைன் பண்ணிடுறேன் இந்த ஃபீல்ட்ல, இல்ல நான் இதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு வேற ஃபீல்டு போலான்னு பார்த்தா உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா மாசம் மாசம் நான் 50,000 வந்து லோன் கட்டி ஆகணும். நான் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல மாட்டியிருக்கேன், எனக்கு தெரியும். இப்ப நான் மேரேஜ்க்காக ஒரு லோன் எடுத்தேன், அந்த லோன் கட்டி முடிக்கிறது 6 வருஷம் ஆகும். அப்ப அந்த 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஜாப்ல இருந்து தான் ஆகணும். ஏன்னா மாசம் ஆச்சுன்னா அந்த காசு வந்து கொடுத்து தான் ஆகணும் பேங்க்காரங்களுக்கு. இதே சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிங்க. 1 இயர் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ 1 இயர் வெயிட் பண்றனா இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டை ஜிஎம்சி சீட்டா மாத்திர முடியும். சார் நான் 300 மார்க் வாங்குறேன். நல்லா பாரு, நான் முன்னாடி சொன்னது என்ன சார், 15 நாள் நீ ஹார்ட் ஒர்க் பண்ற, 20 நாள் நீ ஹார்ட் ஒர்க் பண்ற, இந்த 300 மார்க்கை 500 மார்க் மாத்த முடியும். நீ வருஷம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற போறேன்னா இந்த 300 மார்க்ல ஸ்டூடெண்ட் ஜிஎம்சி போகலாம், 200 மார்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎம்சி போகலாம். சரியா? டெய்லி டெடிகேட்டட் ஹார்ட் ஒர்க். சார் எவ்வளோ கொஸ்டின் சார் நம்ம சால்வ் பண்ணணும்? சரியா? இப்போ என்னோட பேட்ச்ல நான் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம பிவைக்கு மட்டுமே எடுத்துக்குவோமே, பிவைக்கு மட்டுமே எடுத்துக்குவோம். 38 இயர்ஸ், 40 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நடுவில் நிறைய வருஷம்ல பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் பேப்பர்லாம் வந்திருக்கு. ஸோ 40 இயர்ஸ். புரியுதா? எத்தனை லெசன் இருக்குது சார்? 40 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், ஒரு கொஸ்டின்ல 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. டோட்டலா எவ்வளவு ஆச்சு? கரெக்டா? 1800. ஓகே, பிவைக்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து இன்ஃபினிட்டி பேட்ச் வாங்குறீங்க, இல்லை இன்ஃபைனைட் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதை தாண்டி பிவைக்கு மட்டும் தான் இப்போ நான் சொல்லி, அதை தாண்டி நம்ம ஏகப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ நல்லா பாரு, ஒரு நாளைக்கு உனக்கு பிசிக்ஸ்ல டிபிபியா 15 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். டிபிபி. ஓகே, இதை நான் பிசிக்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு. சரியா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு இதே 1800, ஸோ 3600 ஆச்சு. பாட்னி ஜுவாலஜிக்கு இதே மாதிரி ஒரு 1800 1800. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினே இது இன்டூ 4 போட்டுக்குவோமா, இது பிவைக்யூடா. இதை மட்டுமே நம்ம போட்டா நம்மளுக்கு 7200. ஓகே, லேட்டஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா பிவைக்யூலேருந்தே மட்டும் உனக்கு 8000 கொஸ்டின் வந்துடும். டிபிபி யோசிச்சு பாரு, ஒரு நாளைக்கு 3 கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஒரு கிளாஸ்லையுமே 15 கொஸ்டின்ஸ் வருது. அப்போ ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 15, இதில் 15, அப்ராக்சிமேட்லி 15க்கு பதில் 15 வச்சு, சாரி 15 45 வருது. 45 15 வச்சுக்கோ. அப்போ 50 கொஸ்டின் எவ்வளோ நாள் சார்? 300 நாள் தோராயமா வச்சுக்கோ.
15000 கொஸ்டின் டிபிபியா சால்வ் பண்ண போறேன். டெஸ்ட் எவ்வளோ டெஸ்ட் சார் நான் கொடுக்க போறேன்? நீ மினிமம் 20 டெஸ்ட் கொடுக்க போறேன். ஒரு டெஸ்ட்ல எத்தனை கொஸ்டின்? ஒரு டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 180 கொஸ்டின். நம்ம அப்ராக்சிமேட்லி 200 வச்சுக்கிறோம். சரியா? ஸோ இது 4000. ஏன்னா 25 டெஸ்ட்டே போகும். அது இல்லாமல் நிறைய பேருக்குலாம் நான் ஃபுல்லா கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் சிலபஸ் ஒரு 40-50 டெஸ்ட்லாம் கொடுப்பேன். ஓகே, அப்போ நீ யோசிச்சு பாரு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நீ இவ்வளோ கொஸ்டின் டெடிக்கேட்டடாக உட்காந்து சால்வ் பண்ணாலே போதுமானது. நான் அகெயின் சொல்கிறேன் 50% கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன், 50% ஆஃப் த கொஸ்டின் நீ சால்வ் பண்ணுவேன். ஏன்னா டிபிபி இருக்குது, டெஸ்ட் இருக்குன்னா அந்த கொஸ்டின் தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ கிளாஸில் வந்து எல்லா பிவைக்யூ டிரைவ்டு கொஸ்டின், ஏகப்பட்ட பேசிக் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின், எக்ஸாம்பிளர் கொஸ்டின், ஏகப்பட்ட கொஸ்டின் வரப்போகுது. சரியா? எந்த பேட்ச் சார்? யக்கீன் பேட்ச். எவ்வளோ சார் ரேட்டு? வெறும் 1000 rupees தான் இதோட ரேட்டு. சரிங்களா? கோடு வந்து மறந்துடாத, DOC 500. ஸோ டாக்டர் 500 கோடு யூஸ் பண்ணீங்கன்னா 500 rupees ஆஃப் ஆகும். பேட்சோட ப்ரைஸ் 1499. ஸோ 500 போயிடுச்சு அப்படின்னா 999க்கு கிடைக்கும். எனக்கு இன்ஃபினிட்டி வேணும். இன்ஃபினிட்டி பேட்ச் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இன்ஃபினிட்டி பேட்ச் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் யக்கின் 2.0 இருக்கு பார்த்தீங்களா, ஹிந்தியோடது, அதோட டெஸ்ட் சீரிஸும் உனக்கு கிடைக்கும். அதோட டெஸ்ட் எழுதுறியா? எழுது. அதில் இருக்க டிபிபி சால்வ் பண்ணுறியா? இன்னும் பெட்டர். சொல்றது புரியுதா? அப்போ நீ யோசிச்சு பாரு எவ்வளோ டைம் நம்மள்ட்ட இருக்கு. 300 days உட்காந்து டெய்லி நான் என்ன பண்றேன் கன்சிஸ்டண்டா, ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 15, பயாலஜியில் 15. ஓகே, இல்லை பயாலஜியில் 20 வச்சுக்கோ. ஸோ ஃபிசிக்ஸ் 15, கெமிஸ்ட்ரி 15, பயாலஜி 20. 50 கொஸ்டின் நான் டெய்லி உட்காந்து சால்வ் பண்ணுறேன். 15000 கொஸ்டின் ஆச்சு. டெஸ்ட்டு கொடுக்குறேன். இது மட்டுமே சேர்த்தா 20000 கொஸ்டின். லெக்சரில் ஒரு 10000 கொஸ்டின் வச்சுக்கோ மினிமமா. மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் ஆச்சு சார்? 30000 கொஸ்டின் ஆச்சு. இந்த 30000 கொஸ்டின் நீ உட்காந்து சால்வ் பண்ணுற. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒன்றுமே வேணாம். இன்ஃபினிட்டி பேட்சா 2999. பட் இதே 500 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 2499. இந்த ஆஃபர் கொஞ்சம் நாட்களுக்கு தான் இருக்குது. ஹார்ட்வேர் பண்ண ரெடியாக இருக்க, டெடிக்கேட்டடாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோ. இதில் பேட்சில் இருக்க மற்ற ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் காமிச்சிடுறேன் உனக்கு. சரியா? லைவ் கிளாஸஸ் இருக்க போது, டிபிபிஸ் இருக்க போது, ரெகுலர் டெஸ்ட் இருக்க போது, டவுட் சப்போர்ட் இருக்க போது. சரியா? ஏஐ குரு, கிளாஸ் ரூம் நோட், மைண்ட் மேப், ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூ, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோ. இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ மார்க் இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் இயர் ட்ராப்பர் பேட்ச் இல்லாமல் நீங்கள் டாப்பர்ஸாக வெளியே வரணும். ஸோ ட்ராப்பர்லேருந்து டாப்பராக வரணும் அப்படின்னா இது உனக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். தேங்க்யூ.